பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போர் போயிட்டு இருக்கு. ஆனால் இவனுங்க ஊடையில நம்மளை இழுத்து விட்றானுங்க இந்த பாகிஸ்தான்காரனுங்க. இவனுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஹெட் ஜென்ரல், அதாவது ஹெட் மிலிட்ரி ஹெட், அவர் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசும்போது அவங்க நாட்டில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நாங்கள் அந்த அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணால் என்ன நாடும் எங்கள் முன்னாடி நிற்க முடியாது. எந்த நாடுமே எந்த ஒரு நாடாக வச்சு எங்களை வந்து தாக்குறதுக்காக இன்னொரு நாட்டு மூலியமாக எங்களை தாக்குறதுக்காக ட்ரை பண்ணால் நாங்கள் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. யாரை சொல்கிறாருன்னு தெரியல, நம்மளை தான் சொல்கிறாரு. ஸோ அவர் ஏன் நம்மளை இப்படி சொல்கிறாரு, அவர் ஏன் இந்தியா வந்து பேசுகிறாரு, இதுக்கு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக் ரிப்ளை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏன் இந்த வார், தாலிபன்ஸ் ஏன் பாகிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க, இதுக்கு நடுவில் பிரிட்டிஷ் எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போட்டுருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது சேவேஜ் உல்ஃப் நியூ சேனல். ஐம் நியூ கமர் சாகுல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல். வாங்க வீடியோ. ஏன் பாகிஸ்தானோட மிலிட்ரி ஹெட் இப்போ நம்மளை இழுத்து விட்றான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு மிகப்பெரிய அடியை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வாங்கியிருக்கு. ஸோ அதை மூடி மறைக்கணும்ல. ஏன்னா பேசிக்லி ஆப்கானிஸ்தானா பாகிஸ்தானான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஜென்ரலாக நம்ம மைண்ட் எங்கே போவோம், பாகிஸ்தான் தான் பெரிய நாடு, ஆப்கானிஸ்தானை விட பாகிஸ்தான் தான் பெரிய நாடு அப்படிங்கிறத நம்ம மைண்டு போவோம். ஆனால் இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, இந்தியா பெரிய நாடுல பாகிஸ்தானை விட. ஸோ அப்போ ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக போயிடும். ஸோ அதனால் அதை மூடி மறைக்கிறதுக்காக இப்போது பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நேம் வந்து உள்ளே இழுத்து விட்டுருக்கு. ஆனால் இது ஒரு காமெடி என்னன்னா, நான் உன்னை அடிக்கணும்னா நான் உன்னை நேரடியாக வந்து அடிச்சுட்டு போகிறேன், ஏன்டா ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ண தெரிஞ்ச எனக்கு உன்னை காலி பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு டக் ரிப்ளை கொடுத்துருக்காரு. எங்ககிட்ட ஒரு மிசைல் இருக்குது, நாங்கள் உருவாக்கின ஒரு மிசைல். அந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச், அந்த மிசைல் ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானான உங்களுக்கு மிகப்பெரிய மரண பயத்தை காட்டியிருக்கோம். அந்த மிசைலால் உங்கள் பாகிஸ்தானோட இன்ச் பை இன்ச் தாக்கி அழிக்க முடியும். அந்த மிசைல் தான் ப்ரமோஸ். நாங்கள் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாகிஸ்தானை இன்ச் பை இன்ச் தாக்கி அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டக் ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானுக்கு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ கொடுத்துருக்காரு. பாகிஸ்தான் இந்த மாதிரி வந்து நிறைய வேலைகள் வந்து ஊடால பாட்டுட்டு இருக்கு. இவனுங்களால் ஆப்கானிஸ்தான் அடிக்க முடியலன்னா இவனுங்க வந்து உடனே நம்ம மேலே வந்து பழி போட்டுறாரு. அதே மாதிரி தான் இப்போ பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலையை ஒன்று பாட்டு வச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்கள் வந்து ஆப்கானிஸ்தானோட அப்பாவி மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஏன் இந்த போர் ஆரம்பிச்சுது, இதுக்கும் பிரிட்டிஷ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டிஷ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் முடிஞ்சு நம்ம கிட்ட இருந்து சுருட்ட முடிஞ்ச அளவுக்கு சுருட்டிக்கிட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி போகும்போது கண்டமேனிக்கு எல்லைகளை பிரித்து விட்டு போனாங்க. இந்தியாலையும் அதான் பண்ணாங்க, இஸ்ரேல் பாலஸ்தீன்லேயும் அதே தான் பண்ணாங்க. அதே தான் இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேயும் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா காபுல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட எல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டமேனிக்கு பிரித்து விட்டு போயிட்டானுங்க. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வீடு, அந்த ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஆப்கானிஸ்தான்லேயும் ஒரு ரூம் பாகிஸ்தான்லேயும் இருக்கும். ஒரு வீட்டோட ஒரு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேயும், ஒரு வீடோட டாய்லெட் அதோட பாதி, அந்த டாய்லெட்டோட பாதி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட பாதி ஆப்கானிஸ்தான்லேயும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயும் இருக்கும். இந்த மேனிக்கு சர்வே பண்ணாமல் கண்ட மேனிக்கு கடமைக்கு பிரித்து விட்டு போகணும்னு சொல்லிட்டு பிரித்து விட்டு போயிட்டானுங்க. அப்படி பிரித்து விட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தானோட பூர்வீக ட்ரைப்ஸ், எல்லையில் இருக்க பூர்வீக ட்ரைப்ஸ், நிறைய ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ள வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களோட எல்லைகள் வந்து பெருசாகிடுச்சு, நாடோட எல்லை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஹெல்ப்பாக இருக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து தாலிபன்ஸ் மட்டும் பண்ணல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து 1847 வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க இது எங்கள் நாடு எங்கள்கிட்ட திருப்பி கொடுங்க, எங்களோட பகுதிகளை எங்கள்கிட்ட திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்போ இருந்து 1847 கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன 1947 கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025, இவ்வளோ வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லைகளை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த எல்லைகளை மீட்கிறதுக்காக தாலிபன்ஸில் ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு உருவாகுது. அதுதான் டிடிபி, தேரி தாலிபன்ஸ் பாகிஸ்தான், அது சம்திங் வரும், தேரிமேரி தாலிபன்ஸ் பாகிஸ்தான் சம்திங் வரும். டிடிபி அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி நிறைய தீவிரவாத தாக்குதல்கள் வந்து நடத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக தாலிபன்ஸ் இப்போ இன்னும் வீரியமாக எப்போ செயல்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாலிபன்ஸ் எப்போ ஆப்கானிஸ்தானை முழுசாக கையில் எடுத்தாங்களோ அப்போ தான். இப்போ ஆப்கானிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா
ரூல் பண்ணிட்டு இருக்கு தாலிபான்ஸுங்கிற அமைப்பு. இந்த அமைப்புலாம் இப்போ ஆப்கானிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருக்கு. அந்த அமைப்பு வந்து ஆப்கானிஸ்தானை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட தீவிரவாத தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ள நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு நாங்கள் வந்து பேக்கில் வந்து அடிக்கிறோம், நீங்கள் எங்களை அடிச்சிட்டிங்களா, நான் உங்களை திருப்பி அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பண்ணுற பேரில் பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காபூல், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஆப்கானிஸ்தானோட தலைநகரம் காபூல். காபூல் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நியூ டெல்லி, நம்ம சென்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னையோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு காபூலுங்கிறது தான் மெயின் பிளேஸ். அந்த மெயின் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த இடத்த, அதாவது நாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் எப்படி போய் பாகிஸ்தானுக்குள்ளே போய் தீவிரவாதிகளோட எல்லையை அடித்தோமோ, அதே மாதிரி இவனுங்க தீவிரவாதிகளை அடிக்கிறோங்கிற பேரில் ஆப்கானிஸ்தான் தலைநகரத்து மேலேயே குண்டு போட்டிருக்கானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தாலிபான்ஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு பதில் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் கூடிய சீக்கிரமே திருப்பி அடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஒரு மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த மினிஸ்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருந்தாரு. அப்போ அந்த சமயத்துலேயே ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணினாங்கன்னா, வானத்து வழியாக தாக்குதல் நடத்தலை, ட்ரோன்ஸ் வழியாக தாக்குதல் நடத்தலை. இவனுங்க பாகிஸ்தான் என்னென்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரியான தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் எடுத்துகிட்டு போகல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரவுண்ட் லெவலில் இறங்கி பாகிஸ்தான் எல்லையில், அதாவது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையில் இருக்கிற பாகிஸ்தானோட கோட்ஸ், அதாவது பாகிஸ்தானோட எல்லையில் இராணுவ வீரர்கள் கொஞ்சம் மலைப்பகுதியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடி. ஏன்னா பேசிக்லி அதெல்லாம் பாகிஸ்தானோட இடம் இப்போ. ஆனால் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பிடிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் இவ்வளோ வருஷமாக எந்த இடம் வந்து எங்கள் இடம்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்கானிஸ்தான் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க நினச்சாங்க ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் தாக்குதல் நடத்துவாங்க, இல்லை ட்ரோன்ஸ் அனுப்புவாங்கன்னு. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இறங்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு அட்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்து 50க்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் காயடைஞ்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா 27 பேருக்கு மேலே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெட் கவுண்ட் கேம் தான். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் இருக்க நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மாறி நாங்கள் அதிக பேரை கொண்டுட்டோம், நீங்கள் அதிக பேரை கொண்டுட்டீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாளைக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் திரும்பவும் அதே தப்பு தான் பண்ணியிருக்கு. நம்ம டெரரிஸ்ட் நம்மளை அடித்தாங்கன்னா நம்ம திருப்பி டெரரிஸ்ட்டோட பிளேஸராக அடிக்கணும், அதை விட்டுட்டு பொதுமக்களை அடிக்கக்கூடாது. அந்த வகையில் பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குண்டு போட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானோட சேர்ந்த 3 கிரிக்கெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க. அஃபிஷியல் கிரிக்கெட்டர்ஸ், ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த கொடூர விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட கிரிக்கெட் டீம் கேப்டனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. ஆப்கானிஸ்தான் டீம் கேப்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்து ஒரு கேம் விளையாட வந்துச்சு, அந்த கேம் கூட நாங்கள் விளையாட வர மாட்டோம், இனிமேல் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம் லீக் பாகிஸ்தான் கூட எந்த ஒரு கேமுமே விளையாட மாட்டோம், பாகிஸ்தானுக்குள்ள கேம் விளையாடவும் வரமாட்டோம்னு சொல்லிட்டு பகீரமாக அறிவிச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ஊரில் இருக்க கிரிக்கெட்டர்ஸோ நம்ம ஊரில் இருக்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கோ என்ன ஆச்சுன்னா நாம என்ன பண்ணுவோமோ அதை தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஏன் 2 நாட்டுக்கு நடுவில் தாக்குதல் நடக்குது, போர் வெடிக்குது அப்படின்னா கிரிக்கெட்டர் ஸ்போர்ட்ஸ் எடுக்கிட்டு உள்ளே இழுக்கிறீங்கன்னு சொல்லி இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மேலே தரமறையாக கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் சமாளிக்கிற வகையில் தான் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து சொல்லி தான் பாகிஸ்தான் அடிக்குது, ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியா மேலே பழி தூக்கி போட ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காவே ரிப்ளை பண்ணுறோம். நான் ஒன்று அடிக்கணும்னா நான் நேராகவே அடிப்பேன், நான் வந்து இன்னொருத்தன்ட்ட சொல்லி ஒன்று அடிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ரிப்ளை பண்ணியிருக்கு. இப்போ நாம் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானோட எல்லைகளை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பிடிச்சிருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தானோட எல்லைகளை மாற்றி பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அதை பிடிக்க நினைக்கிறாங்க, பாகிஸ்தான் இப்போ தன்னோட பகுதியை வந்து காப்பாற்றிக்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது 2025. இப்போ நாம் நினச்சோன்னா உட்காந்து பேசி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம முடிவெடுக்கலாம். அதை விட்டுட்டு மாறி ஒவ்வொருத்தங்களும் அடிச்சுட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரியா இல்லை. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கும் காசாக்கும் இருந்த
அதாவது காசாக்கு இஸ்ரேலுக்கு இருந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த மாரி இருக்கு. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானும், ஆப்கானிஸ்தானும் சண்டை போட ஆரம்பிச்சானுங்க. இந்த பாகிஸ்தான்காரங்களுக்கு இதே வேலையா போச்சு. இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில நம்மகிட்ட ஆப்பரேஷன் சிந்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடி வாங்கிட்டு போனானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ட்ட வந்து அடி வாங்குறானுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் இந்த வீடியோல பண்ண மிஸ்டேக்ஸையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.